காசுக்காக ஒரு மனுஷன் வந்துட்டு எந்த லெவலுக்கு மோசமாக போவான் அப்படின்றதுக்கு நம்ம பல கேசஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த லெவலுக்கு கேவலமாக போவானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெங்களூரில் நைட் டைமில் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பப்ளிக்காக இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கானுங்க. அந்த இடத்த சுற்றி எக்கச்சக்கமான பொதுமக்கள் வந்துட்டு அவங்களோட மொபைலில் நடந்தது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் போக பல இடங்களில் சிசிடிவி கேமராஸ்லாம் இருந்தும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் தைரியமாக இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கான். கர்நாடகா பெங்களூர் இது ஒரு பெரிய தொழில் நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெங்களூர் சுற்றி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது, கம்பெனிஸ்லாம் இருக்குது, நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. எப்பயுமே ஹாப்பனிங்காக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கார் வச்சுருக்காங்க. இதனாலே எக்கச்சக்கமான டிராஃபிக் வந்துட்டாங்க ஆகும். அப்படி தான் டிசம்பர் 27, 2021 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்துட்டு எலக்ட்ரானிக் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசரமாக பதறி அடிச்சுட்டு ஓடியாராம். இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்னாச்சு இப்போ உனக்கு, ஏன் இவ்வளோ அவசரமாக வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு என்னுடைய அம்மாவை நிறைய பேர் துரத்துறாங்க, என்னுடைய அம்மா ஒரு பக்கம் ஓடிட்டாங்க, நான் ஒரு பக்கம் ஓடிட்டேன், என்னுடைய அம்மா இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அவனுங்க கிட்ட இருந்து என்னுடைய அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பையன் சொன்னதை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த விஷயத்தோடைய சீரியஸ்னஸ் புரியுது. அந்த பையனை ஜீப்புக்குள்ள ஏற்றிக்கிட்டு உடனடியா அந்த பையன் சொல்ற அந்த இடத்தை நோக்கி இவங்க போறாங்க. இப்போ இந்த ஜீப் வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் ரோட்ல அக்ரகாரம் டிராபிக் சிக்னல்கிட்ட போயிட்டு நிக்குது. அந்த பையன் இறங்கி ஓடி போயிட்டு, சார் இதான் சார் எங்களோட காரு, எங்கள் அம்மா இங்கே தான் எங்கேயோ ஒன்று ஓடி ஒளிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடம் ஃபுல்லாக போயிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துருக்கான். ஆனால் அவங்க அம்மா வரவே இல்லை. இப்போ அந்த பையன் வந்துட்டு ஃபோன் எடுத்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணி, ஹலோ அண்ணா, என்னுடைய அம்மா எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த பையன் கால் பண்ண அந்த நபர் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, இவங்க வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இவங்களுடைய டிரைவரான பிரமோத். அன்னைக்கு அந்த ஹைவேல இந்த காரில் மொத்தம் 3 பேர் போயிருக்காங்க. ஒன்று இந்த பையன், இன்னொன்று இவங்க அம்மா, மூணாவது இந்த காரை ஓட்டிட்டு போன அந்த டிரைவர் பிரமோத். இப்படி இந்த பையன் கால் பண்ண அந்த சமயத்தில் அந்த டிரைவர் அண்ணா என்ன சொல்றாருன்னா, பா உன்னுடைய அம்மா ஒரு 4 பேர் வந்துட்டு தாக்கிட்டாங்க, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னுடைய அம்மாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் இந்த விஷயத்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த பையன் எல்லாருமே சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட இந்த பையன் போயிட்டு, என்னுடைய அம்மா அர்ச்சனா ரெட்டி இங்கே தான் வந்துட்டு அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க, எந்த வார்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். இந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல பேர் சொல்லும் போது தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியுது இந்த பையனுடைய அம்மா பேர் வந்துட்டு அர்ச்சனா ரெட்டி அப்படின்னு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே ஒரு லேடியை வந்துட்டு இங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பேர் வந்துட்டு அர்ச்சனா ரெட்டி, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரிசப்ஷனிஸ்ட், ஓ அவங்களா, அவங்க ரொம்ப மோசமான முறையில் தாக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையனால கொஞ்சம் கூட இதை ஏற்றுக்கவே முடியல. அந்த பையன் ஹாஸ்பிட்டல்லே கதறி அழுகிறான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனுக்கு சமாதானம் சொல்லி ஃபார்மாலிட்டிஸ்க்கு சைன்லாம் வாங்கி அவங்க அம்மா அர்ச்சனா ரெட்டியோடைய பாடியை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. இப்ப இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கொலையை பண்ணணும், இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேவலமான காரணம் என்ன? நம்மளுடைய சேனலில் வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி, வெல்கம் டு திஸ் பார்ட். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெங்களூர் வந்துட்டு ஒரு பெரிய சிட்டி, நிறைய பிஸ்னஸ்லாம் நடக்குது. இது இந்தியாவுடைய ஐடி ஹப் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெங்களூரில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அர்ச்சனா ரெட்டி. இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனும் கூட. சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனா ரெட்டிக்கு கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இவங்க வளரும் போதே ரொம்பவே லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை தான் வந்துட்டு வாழ்கிறாங்க. அர்ச்சனாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுடைய சொத்து நிறையா இருக்குது, அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸை இனிஷியேட் பண்ணி போகணும் அப்படின்றதான் இவங்களுடைய ஆசை. இதுக்காக இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் அர்ச்சனாவுடைய அப்பா வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாரு. இவங்க அப்பா பார்த்தா அந்த மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி. அந்த மாப்பிள்ளையோடைய அப்பாவுமே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்களுடைய பிஸ்னஸை தான் எடுத்து மாப்பிள்ளையுமே பண்ணிட்டு இருந்திருக்காரு.
அர்ச்சனாவுக்கு அந்த சமயத்துல கல்யாணத்து மேல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாங்க, கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு நல்ல லைஃப்குள்ள அடாப்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு 2005ல வந்துட்டு கல்யாணம் ஆச்சு. கல்யாணமான ஒரே வருஷத்துல 2006ல இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இது 2 குடும்பத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை. அதனால எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த 2 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 2008ல இவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறாங்க. இவங்க அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்பவே பாசமா கொண்டு போறாங்க. அவங்களுடைய பையன் பொண்ணு இவங்க 2 பேருக்குமே கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்துறாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல, அதாவது இப்படி போயிட்டு இருந்த இவங்களோட லைஃப் வந்துட்டு 15 வருஷம் கழிச்சு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்குது. அர்ச்சனாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் இடையில நிறைய சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்குது. சின்ன சின்னதா போயிட்டு இருந்த அந்த சண்டை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரொம்ப பெரிய லெவல்ல போக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களோட குழந்தைங்களுக்குமே தெரியுது. இதனால அவங்களுடைய பொண்ணு பையன் 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவங்க ஃபீல் பண்ற இந்த விஷயம் வந்துட்டு அர்ச்சனாவுக்கும் தெரிய வருது. நம்மளுடைய சண்டையில வந்துட்டு நம்மளுடைய பசங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுமே இந்த சண்டையை வந்துட்டு இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாகுது. கை கலப்பு வரைக்குமே போகுது. இந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம சும்மா இருக்க கூடாது. இந்த சண்டை, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இங்கே ஸ்டாப் பண்ணி ஆகும். லீகலா வந்துட்டு 2 பேருமே பிரிஞ்சிடலாம். பிரியறதா நம்ம 2 பேருக்குமே நிம்மதி அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதனால 2017ல அர்ச்சனா அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு லீகலா பிரிஞ்சிடறாங்க. இப்போ அர்ச்சனாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக 15 கோடி வந்துட்டு செட்டில்மெண்டா தராரு. அர்ச்சனா கிட்ட ஏற்கனவே நிறைய காசு இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. இருந்தாலுமே அவங்க அந்த செட்டில்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க தான் அந்த 2 குழந்தைங்களையுமே பாத்துக்க போறாங்க. நாளைக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு சொத்து வந்துட்டு அவங்களுடைய பசங்களுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி இந்த காசு இருக்கட்டும். இந்த காசை அப்படியே அவங்களோட 2 குழந்தைங்களுக்கும் பிரிச்சு தந்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல அர்ச்சனாவுடைய அப்பா வந்துட்டு அவருடைய சொத்தை தன்னுடைய ஒரே பொண்ணான அர்ச்சனாவுக்கு எழுதி வைக்கிறாரு. இதனால அர்ச்சனாவுக்கு 50 கோடி கிடைக்குது. ஏற்கனவே அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு 15 கோடி கிடைச்சது. மொத்தம் 65 கோடி. இந்த 65 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய காசு தான். இதனால ரொம்ப நாளா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பிசினஸ் வந்துட்டு இப்ப பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க பெங்களூர்லயே வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த பிளானை வந்துட்டு அவங்களோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்குமே இந்த ஐடியா வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாவை தோணுச்சு. சரிமா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதனால அர்ச்சனா வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி வைக்கிறாங்க. அந்த கம்பெனில நிறைய எம்ப்ளாயிஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ண இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பரா போயிட்டு இருந்தது. அதில் இருந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைச்சது. இப்போதான் ஒரு நபர் இந்த கம்பெனியில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கம்பெனிஸில் எக்கச்சக்கமான ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. அர்ச்சனாவை சூப்பராக கைட் பண்ணுறாரு. அர்ச்சனா ஒரு கட்டத்தில் அவரை கேட்காம எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு போகுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இன்னுமே நல்லா டெவலப் ஆகுது. இப்படியே போயிட்டு இருந்ததுல இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஒரு நாள் அந்த நபர் அர்ச்சனா கிட்ட வந்து, நான் உங்களை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட அர்ச்சனா வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மளுக்கு லைஃபுக்கு, பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த நபர் வந்துட்டு செட் ஆவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் செகண்டாக நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இந்த சொசைட்டி வந்துட்டு என்ன நினைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் சொசைட்டிக்காக நம்ம வாழ முடியாது, நமக்கும் ஒரு துணை வந்துட்டு தேவை அப்படின்ற மாதிரி யோசிச்சு, சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கல்யாணத்தில் இப்படி இவங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இந்த டைமும் இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான ஆர்குமெண்ட்ஸ் வருது. 2 பேருமே ஒரே பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், ஐடியாலஜிஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பிசினஸ் ரீதியாகவும் நிறைய கிளாஷஸ் நடந்திருக்கு. அதனால லைஃப்லயுமே வந்துட்டு நிறைய கிளாஷஸ் நடந்திருக்கு. இந்த சமயம் அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையில் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம எதனாச்சும் டைவர்ட் பண்ணி எதனாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்கு போயிருக்காங்க. அந்த ஜிம்லேயே வந்துட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போக 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிம்ல இவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அந்த ஜிம்ல ஒர்க் பண்ணக்கூடிய நவீன் அப்படின்ற ஒரு ட்ரெயினர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணுவாரு. ஆனா அர்ச்சனாவுக்கு கூடுதலா வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய செகண்ட் ஹஸ்பண்டுக்கு தெரியுது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இந்த பிரச்சனையில நம்ம 2 பேருக்குமே ஒத்து வராது, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பேசி முடிவெடுத்து பிரியறாங்க. இப்ப அர்ச்சனாவுக்கும் அந்த ஜிம்ல இருக்கக்கூடிய நவீன் அப்படின்ற அந்த ட்ரெயினருக்கும் வந்துட்டு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அர்ச்சனா அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்குமான அந்த சண்டைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நவீன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி சின்ன சின்னதாக ஷேர் பண்ண ஆரம்பிச்ச இவங்க போக போக அவங்களோட பர்சனலான நிறைய டீட்டெயில்ஸை வந்துட்டு நவீன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நவீன் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்காரு, நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி இருந்த இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு செகண்ட் ஹஸ்பண்ட் கூடயும் டைவர்ஸ் ஆயிருது அப்படின்றதும் இவருக்கு தெரியுது. இதனால நவீன் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இவன் இவ்வளோ கேரிங்காக இருக்கான், முதல்ல இருந்த 2 பேர் வந்துட்டு இந்த மாதிரி கிடையாது, சரி நம்ம இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வருது. இந்த விஷயத்தை இவங்க மறுபடியும் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பாவுடைய சம்மதத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 3வது முறையா அர்ச்சனா வந்துட்டு புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஹாப்பியாகவும் இருக்காங்க. 2018 வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது. மேரேஜ் ஆனதுல இருந்தே நல்லாவே போயிட்டு இருந்தது. நவீன் வந்து வழக்கம் போல ஜிம் போயிடுவாரு. போயிட்டு அவருடைய ட்ரைனிங் வேலை எல்லாத்தையுமே பார்ப்பாரு. பார்த்து முடிச்சுட்டு அர்ச்சனாவுடைய பிசினஸ் வேலையுமே அப்பப்போ வந்து பார்த்துப்பாரு. அர்ச்சனாவுடைய பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூவிகா. இந்த யூவிகாவுக்கு அர்ச்சனா வந்துட்டு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் பணம் தருவாங்க அவங்க செலவுக்கு, பாக்கெட் மணி. அதே மாதிரி நவீனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு தருவாங்களாம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் போகுது. அக்டோபர் 30, 2021 சாயந்தரம் அர்ச்சனாவுடைய பொண்ணான யூவிகா வந்துட்டு யூவிகாவுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய அம்மாவை நவீன் வந்துட்டு பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு, சண்டை பெருசா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதுக்கு யூவிகாவுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு யூவிகாவுடைய அதாவது அர்ச்சனாவுடைய வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ள அர்ச்சனாவுடைய அம்மா, அர்ச்சனாவுடைய 16 வயசான பையன், இவங்க 3 பேர்த்தையுமே காணும். இந்த சமயம் யூவிகா வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டிலேருந்து வெளியில் போனால் அர்ச்சனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அர்ச்சனா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க பையனோட அம்மாவோட போயிடுறாங்க. போனப்போ வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது. நவீன் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி கிடையாது, அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்ற மாதிரி பல விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு நைட்டு அர்ச்சனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்களுடைய 3வது ஹஸ்பண்டான நவீன் பிஸ்னஸில் எனக்கு பாதி வேணும் அப்படின்னு கேட்குறான், சொத்தில் எனக்கு பாதி பங்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன இந்த மாதிரி கேட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். அவன் கூட இருக்கவே முடியல, அவன் அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன அர்ச்சனா வந்துட்டு நான் திருப்பி அந்த வீட்டுக்கு போவேணா அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நான் அந்த பக்கம் போகாம இருக்கிறதே நல்லது, அதனால நான் இங்கே வீடு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஏரியாவில் வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்களோட ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு பல பிரச்சனைகள் இருந்தாலும் பிசினஸ்ல வந்துட்டு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. பிசினஸை ரொம்பவே பெர்ஃபெக்டா அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 2021 அர்ச்சனாவுடைய அம்மாவான உமா வந்துட்டு இறந்து போறாங்க. இதனால அர்ச்சனா ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க. இந்த சோகத்தில் இருந்து இவங்க கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருந்த அந்த சமயம் தான் டிசம்பர் 27, 2021 அன்னைக்கு நகராட்சி எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு ஓட் பண்றதுக்காக இவங்க அவங்களுடைய நேட்டிவ்க்கு போயிட்டு இருந்தாங்க. கார்ல அர்ச்சனா அவங்களுடைய 2 சொந்தக்காரங்களை கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஓட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க டிராப் பண்ணிட்டு மறுபடியும் பெங்களூர் வர்றதுக்காக கார்ல வந்துட்டு இருந்தாங்க. பெலந்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தள்ளி இவங்க ஹைவேல வந்துட்டு இருந்த அந்த சமயம் ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும். ஒசூர் ரோட்டை டச் பண்ணி இவங்க போயிட்டு இருந்தப்ப 2 லாரி வந்துட்டு இவங்களை கிராஸ் ஆயிட்டு போகுது. இந்த 2 லாரியுமே வந்து பாத்தீங்கன்னா நடுவுல போற இந்த காருக்கு வந்துட்டு வழியே விட கிடையாது. 2 லாரியுமே இவங்களை மறிக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது. இதை பார்த்து இவங்க 3 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த லாரிலாம் வந்துட்டு இப்படி ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் இந்த காரை கிராஸ் பண்ணி வராங்க. அந்த 4 பேரும் இவங்க போயிட்டு இருந்த அந்த காருக்கு ஆப்போசிட்டில் வந்து நிப்பாட்டிட்டு இறங்கி வராங்க. அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் கத்திலாம் வச்சிருக்காங்க. முகத்தை வந்துட்டு கச்சிஃப்லாம் போட்டு மூடி இருக்காங்க. இந்த மாதிரி மூஞ்செல்லாம் மூடிட்டு ஒரு 4 பேர் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறப்பயே யாராக இருந்தாலும் பயம் வரும். இப்போ காருக்குள்ளே உட்காந்துருந்த இந்த 3 பேருக்குமே இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருது. டிரைவர் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும், இவங்களை விட்டு தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி காரை வந்துட்டு திருப்பிட்டு போக ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு நபர் அவன் ஓட்டிட்டு வந்து அந்த ஸ்கூட்டி எடுத்து காரோட டயருக்கு முன்னாடியே உள்ள விடுறான். அது போயிட்டு கார்ல போய் ஸ்டக் ஆயிடுது. இப்ப காரை வந்துட்டு ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நகர்த்த முடியாது. அந்த மாதிரி கார் வந்துட்டு லாக் ஆகுது. இன்னொரு நபர் வேகமா ஓடி வந்து கையில இருந்த கல் எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கிறான். இப்ப இவங்க வந்து அந்த காரோட ஜன்னல் கண்ணாடி நொறுங்குனதுக்கு அப்புறம் அர்ச்சனாவை கதவை திறந்து உள்ள இழுத்து வெளியில போடுறாங்க. இந்த சமயம் டிரைவர் பிரமோத் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறங்குறாரு. இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்துட்டு ஓடுறாங்க, அவங்கள துரத்திட்டு போறாங்க. இந்த பக்கத்தில் டிரைவர் பிரமோத் வந்துட்டு என்ன பண்றாருன்னா எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி டோரை பிடிச்சி இழுத்து அர்ச்சனாவோட பையன் கையை பிடிச்சி வெளியே
வெளியில் இழுக்கிறாரு. வெளியில் இழுத்து வேகமாக ஓடி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, உன்னுடைய அம்மாவும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க, அவங்க எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க, நீ ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லி இவரும் ஒரு பக்கம் ஓடுறாரு, அவங்க பையனும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அர்ச்சனா அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் ஓடுறாங்க. இப்போ இங்கிருந்து ஓடின அந்த டிரைவர் பிரமோத் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனால் இந்த பையன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக ஓடி வரான். இதுதான் இந்த கேஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு டிரைவருக்கு கால் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அர்ச்சனா இறந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ஆழமாக பல முறை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்தி இருக்காங்க. இப்படி கத்தியால் குத்துனதில் தான் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லை, இவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த கொலகாரங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு ஃபுல்லாக இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற பல பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் சுற்றி இருந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைலில் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அது கொஞ்சம் மெயினான இடம் தான் அப்படின்றதுனால சுற்றி இருந்த கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கிடைச்சிருக்கு. ஃபோனில் பல பேர் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்டு ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. பயங்கர வைரலான ஒரு வீடியோவாக மாறுது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சீக்கிரமா இதை கண்டுபிடிச்சாகணும், கொலைகாரனை நம்ம ஊருக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்ற ப்ரெஷர் வருது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப மும்முரமா இந்த கேஸ்குள்ள இறங்குறாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்ப அங்க இருந்த ரெண்டு பேர், அவங்களோட இதை பத்தின டீட்டெயில் வேற யாருக்குமே தெரியாது. அர்ச்சனாவுடைய பையன், அர்ச்சனா வீட்டில் டிரைவரை வேலை பார்க்கக்கூடிய பிரமோத். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு, சொல்லுங்க அன்னைக்கு வந்தவங்க எப்படி இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, அவங்க எதனாச்சும் பேசிக்கிட்டாங்களா, இந்த மூஞ்ச மறைச்சிட்டு சுத்திட்டு இருந்த இந்த நபர்களை பார்க்கும்போது உங்களுக்கு வேற யாராச்சும் தோணுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ டிரைவர் அண்ணனா இருக்கட்டும், அர்ச்சனாவோட பையனா இருக்கட்டும், 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அர்ச்சனாவுடைய 3வது ஹஸ்பண்டான ஜிம் ட்ரைனரான நவீன் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் அன்னைக்கு வந்து அந்த 4 பேர்ல ஒரு நபர் வந்துட்டு அர்ச்சனா கிட்ட வந்து பலமா அடிச்சு ஏன் மேலே கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கத்தி இருக்கான். இந்த குரல் வந்துட்டு நவீனோட இதான் அப்படின்ற மாதிரி இவங்க பையன் சொல்றான். எங்களுக்கு மீதி இருக்க 3 பேர் யாருன்னு தெரியல, ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தன் கண்டிப்பா நவீன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், இவங்க சொன்ன சாட்சியின் பேர்ல டைரக்டா நவீன் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. நவீனுக்கு எதிராக எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் வேணும். அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட இன்னும் சில பேர்த்த வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இன்னொன்று இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதை நவீன் மட்டும் தனியாக பண்ணியிருக்க முடியாது. அர்ச்சனா இந்த சமயத்தில் காரில் இங்கே இருக்காங்க, அவங்க ஓட் பண்ணிட்டு இந்த வழியாக இந்த டைமில் தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எப்படி நவீனுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா, வேற யாரோ ஒரு நபர் வந்துட்டு இவங்களை பற்றின தகவல்களை நவீன் கிட்ட கொடுத்துருக்கணும். இப்போ அர்ச்சனாவுடைய கார் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில், அதாவது 2 ஸ்கூட்டியில் 2 பேராக வந்து நிறுத்தினாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த ஸ்கூட்டியோட நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ஸ்கூட்டியோட நம்பர் வந்துட்டு யாரோட பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸில் அதை கொடுத்து கேட்குறாங்க. அர்ச்சனாவோட ஃப்ரெண்ட்ஸ், நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நவீனோட மொபைல் சிக்னல்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ணுறாங்க. இந்த கொலை நடந்த அந்த சமயத்தில் நவீன் வந்துட்டு எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்துருக்காங்க. பார்த்தப்ப இந்த கொலை நடந்த அதே டைம்ல அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நவீனுடைய ஃபோன் சிக்னல்ஸும் டிடெக்ட் ஆயிருக்கு. இப்போ நவீனுடைய ஃபோன் ஹிஸ்ட்ரிலாம் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அவன் வழக்கமாக யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்ற எல்லாமே தெரியுது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கான். கண்டிப்பாக இந்த 3 பேர்த்துக்கிட்ட தான் இவன் ஹெல்ப் கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் அந்த 3 பேர்த்தோட செல்ஃபோன் சிக்னல்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுறாங்க. இப்படி ட்ராக் பண்ணதில் அந்த 3 பேர்த்தோட செல்ஃபோன் சிக்னலுமே அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப வந்தது இந்த 4 பேர் தான் அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவே ஈஸியாக கணிச்சிடுறாங்க. நவீனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த அந்த சமயத்தில் நவீன் வந்துட்டு அர்ச்சனாவுடைய பொண்ணான யுவிகா கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியுது. அம்மாவை நவீன் அடித்ததா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் போயிட்டு பேசியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அர்ச்சனா பிரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக யுவிகா வந்துட்டு நவீன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டவுட் வருது. சரி, நம்ம யுவிகாவை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவுடைய பொண்ணான யுவிகாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்க அம்மாவை இந்த மாதிரி கொடூரமா குத்தி கொலை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு யாரு மேலேயாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யுவிகா, இல்லை சார், எனக்கு யாரு மேலேயுமே டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா, உங்க அம்மாவே உங்களுடைய ஸ்டெப் ஃபாதரை வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க, அதுக்கப்புறமும் நீங்க எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யுவிகா வந்துட்டு ஆமா சண்டையெல்லாம் நடந்துச்சு தான், ஆனால் நவீன் மேலே பெருசாக எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஓ அப்படியா, சரி ஓகே நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க.
அடுத்ததா போலீஸ் ஆஃபீஸர் யுவிகாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் யுவிகா அடிக்கடி போயிட்டு ஸ்டே பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப யுவிகாவுடைய அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அவங்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா பதட்டப்படுறாங்க. இவங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் சும்மா உங்களை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு தான் வரோம், நீங்க எதுக்குமே பயப்படாம நாங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க, வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களை கம்ஃபர்ட் பண்றாங்க. இப்போ இவங்க யுவிகாவுடைய ஃப்ரெண்டு கிட்ட அர்ச்சனாவுக்கும் அவங்க பொண்ணு யுவிகாவுக்கும் எதனாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்லை எதனாச்சும் கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க, ரொம்பவே பயப்படுறாங்க. நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம், ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, நீங்க இவ்வளோ பயப்படுறப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, தைரியமா சொல்லுங்க, யாருமே உங்களை எதுவும் பண்ண முடியாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யுவிகாவுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். இவங்க கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க அடிக்கடி சின்ன சின்னதா எதனாச்சும் ஒரு பார்ட்டியில போயிட்டு கலந்துப்போம். கடைசியா நாங்க போயிருந்த ஒரு பார்ட்டியில யுவிகாவும் வந்திருந்தாங்க. யுவிகா பயங்கரமா குடிச்சிருந்தாங்க. குடிச்சிட்டு அவங்களோட போன் எடுத்து அவங்க அம்மா அர்ச்சனாவுக்கு, நான் நவீனை வந்துட்டு லவ் பண்றேன், நவீனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாங்க. அப்பையில இருந்து தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க நவீன் அப்படின்னு சொல்றீங்களா, எந்த நவீனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க, ஆமா சார், அர்ச்சனாவுடைய தேர்ட் ஹஸ்பண்ட், அதாவது யுவிகாவுடைய ஸ்டெப் ஃபாதர் தான். யுவிகா வந்துட்டு லவ் பண்றதா அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெசேஜை படிச்சு பார்த்து அர்ச்சனாவுக்கு வந்துட்டு இது பயங்கரமான ஷாக்கா இருந்தது. அவங்களுக்கு தலையை சுத்துது. நவீன் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய மூணாவது ஹஸ்பண்ட், அதாவது யுவிகாவுடைய ஸ்டெப் ஃபாதர். அது மட்டும் இல்லாம யுவிகாவுக்கும் நவீனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 11 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அர்ச்சனா அப்ப கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு கேம் போல இருக்கு, வேணும்னே நம்மள பிராங்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதான் கிடையாது. அர்ச்சனா இதை பத்தி யுவிகா கிட்ட கூப்பிட்டு பேசினப்ப, ஆமாமா நான் நவீனை தான் லவ் பண்றேன், நவீனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அர்ச்சனா வந்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இந்த சொசைட்டி வந்துட்டு இதை பத்தி என்ன நினைக்கும், அவர் உன்னுடைய ஸ்டெப் ஃபாதர், முதல் நீ அதை புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனா எவ்வளவு சொல்லியுமே யுவிகா வந்துட்டு கேட்கிற மாதிரி இல்ல, நான் நவீனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. இவகிட்ட இதுக்கு மேல பேசினா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி அர்ச்சனா நவீனை கூப்பிட்டு வச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இதுக்கு மேல நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ உன்னுடைய ஸ்டெப் டாட்டர், ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க அப்படின்ற மாதிரி திட்டி இருக்காங்க. ஆனா நவீனும் இதை கேட்கறதா இல்ல. ஏற்கனவே இவன் பிசினஸ்ல வந்துட்டு என்ன பார்ட்னர் ஆக்கு, உன் சொத்துல வந்துட்டு பாதி பங்கு எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கிடையில இந்த பிரச்சனையும் வந்ததுனால இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யுவிகாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யுவிகா வந்துட்டு ஃப்ரெண்டுன்ற முறையில பலமுறை என்னோட வீட்டுக்கு வருவா, ஸ்டே பண்ணுவா, போவா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நவீனி சேர்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா, அவங்க கூடயுமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இந்த சமயத்துல யுவிகாவுடைய அம்மாவான அர்ச்சனா வந்துட்டு யுவிகாவுக்கு தர வேண்டிய 50,000 ரூபாய் பேக்கெட் மணி தரத்தை கட் பண்றாங்க. அர்ச்சனா அம்மா இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி நம்மளோட வழிக்கு பொண்ணு கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா நவீனோட மேனிபுலேஷன் வந்துட்டு ரொம்ப 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 அதிகமா இருந்தது. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க சில விஷயங்களை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி யுவிகாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அப்படி நவீன் வந்துட்டு என்ன மாதிரியான கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவிகா கிட்ட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி, காதல் வலையில விழ வைக்கிற மாதிரி, ஒன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ற மாதிரியான கான்வர்சேஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்க அம்மா வந்துட்டு உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் வந்துட்டு உனக்கு தராம ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொண்ணான உனக்கு தான் வந்துட்டு இந்த சொத்து எல்லாமே வரணும், சொல்ல போனா தம்பிக்கு கூட இந்த சொத்துலாம் போக கூடாது, இந்த எல்லா சொத்துக்குமே நீ ஒருத்தி மட்டும்தான் அதிபதி அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அடையகளை விட்டுரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே நல்லவன் கிடையாது. அர்ச்சனா அவங்க குடும்ப விஷயம் எல்லாத்தையுமே இவங்கிட்ட சொன்ன அந்த சமயத்துல இவங்களோட காசு விஷயம், சொத்து விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. எப்படி அர்ச்சனாவை நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம சுருட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நவீன் நினைச்சிருக்கான். இதுக்காக தான் அர்ச்சனா மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். அர்ச்சனா கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கான், ஃப்ரெண்டா இருக்கான், கல்யாணமும் பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங்ல என்னையுமே வந்துட்டு பார்ட்னர் ஆக்கி எனக்கும் இந்த பிசினஸ்ல பவர் கொடு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசி பார்த்திருக்கான். ஆனா அர்ச்சனா வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் உனக்கு அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. மேற்கொண்டு
அர்ச்சனாவை மிரட்டி பல முறை கேட்டு பார்த்துருக்கா. ஆனால் அதுக்குமே அர்ச்சனா ஒத்துக்கல. இதனால நவீனுக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையில எக்கச்சக்கமான சண்டைகள் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அர்ச்சனாவை மட்டும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சொத்து கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச இவன் ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு பிளானை வந்துட்டு கையில் எடுக்கிறான். அவனுடைய ஸ்டெப் டாட்டரான யூவிகா வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யூவிகா சின்ன வயசுல இருந்தே பாசமா வளர்ந்துருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாம போகுது. அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு போட்டுட்டு இருந்த டைவர்ஸ். அதனால அவங்க பிரிஞ்சு போனது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவான அர்ச்சனா வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தது, பிரேக்கப் ஆனது. மூணாவதா நவீன். இதனால அர்ச்சனா தெரிஞ்சோ தெரியாமலும் யூவிகா மேல அதிக கேர் எடுத்துக்காமலே விட்டுறாங்க. இப்படி விட்டதுனால எந்த ஒரு கேருமே கிடைக்காம இருந்த யூவிகா வந்துட்டு இருக்கிற பணத்தை வச்சு பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நவீன் வந்துட்டு வேணுமனே யூவிகா கிட்ட போயிட்டு நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா, ஓமல நான் நிறைய பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸா பேச ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல யூவிகாவுமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்து நம்மள பாசமா பாத்துக்கிறாரு, சந்தோஷமா வச்சுக்கிறாருன்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா போக போக நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யூவிகாவை அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு இவனோட வலையில விழ வச்சிருக்கான். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூவிகாவுடைய ஃப்ரெண்டு மூலியமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நவீன் மேலதான் முழுக்க சந்தேகம் இருந்தது. இந்த சமயம் தான் அர்ச்சனா வந்து தங்கி இருந்த அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரக்டா வந்து இவங்களோட குடும்பத்துக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்ததா அர்ச்சனா சாகிறதுக்கு முன்னாடி பல முறை என்கிட்ட சொல்லியிருந்தா. சொல்ல போனா அர்ச்சனா அன்னைக்கு எங்களோட வீட்டுக்கு தான் அவங்க அம்மா பையனை கூட்டிட்டு வந்தா. அவகிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளை பத்தியும் சொன்னா, நவீனை பத்தியும் சொன்னா. நவீன் வந்துட்டு தன்னோட பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கா, இது எப்படி நான் வெளில போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதா. சொல்ல போனா அவ உயிரோட இருந்த அவளுடைய கடைசி நாட்கள் ஃபுல்லுமே வந்துட்டு அவ பயங்கரமான மனவேதனையிலே தான் இருந்தா. அவளுக்கு தூக்கமே வராம இருந்தது. டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணி தினம் வந்துட்டு தூக்க மாத்திரை போட்டுட்டு தான் அவ தூங்கிக்கிட்டு இருந்தா. இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன் யூவிகா கிட்ட லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஏமாத்த கிடையாது. யூவிகா கிட்ட இவன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கானா. அன்னைக்கு நடந்த சண்டையில அர்ச்சனா வந்துட்டு அவங்க அம்மாவையும் பையனையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்த அந்த சமயம் யூவிகா இங்க வர கிடையாது. யூவிகா அர்ச்சனாவுடைய வீட்டிலே தான் இருந்தா. அதாவது அர்ச்சனாவோட வீட்டுல அந்த சமயத்துல யூவிகா அப்புறம் நவீன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா வந்துட்டு நவீன் அர்ச்சனா கிட்ட சொல்லியிருக்கான். சொல்ல போனா இவங்க சொல்ற இந்த விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி யூவிகாவுடைய ஃப்ரெண்டுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 29 இந்த சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் நவீனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா நவீனை மட்டும் கிடையாது, நவீனுக்கு ஹெல்ப் பண்ண மீதி 3 பேருத்தையுமே சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. சந்தோஷ், அனுப், அப்புறம் கூட இருந்த இன்னொரு நபர். இப்படி இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப எல்லா உண்மைகளுமே அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எதிராக எல்லா விதமான ஆதாரங்களும் ரொம்பவே பக்காவா இருக்கு. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கிறது இவங்க தான் அப்படின்றது ரொம்பவே கிளியரா தெரியுது. இது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்ததா யூவிகாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. நவீன பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல இதுவரைக்கும் அவன் என்னென்ன பண்ணா, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், சொத்துக்காக தான் இவன் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லா உண்மைகளுமே தெரிய வருது. இதுல ஷாக்கிங்கான ஒரு உண்மை என்ன, யூவிகாவையும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூவிகாவுடைய அம்மாவான அர்ச்சனாவை கொலை பண்றதுக்கு யூவிகாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நவீன் அப்புறம் யூவிகா இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ச்சனாவுடைய சொத்து முழுக்க நமக்கு தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சனாவையும் அவங்களுடைய பையனையும், அதாவது யூவிகாவே வந்துட்டு யூவிகாவுடைய தம்பியும் சேர்த்து கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருந்த அர்ச்சனா அவங்க அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு வெளில போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, அதாவது யூவிகாவுடைய அம்மா, யூவிகாவுடைய தம்பி மட்டும்தான் இருக்காங்க. நாளைக்கு தம்பியுமே இந்த சொத்துக்கு சொந்தம் கொண்டாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தம்பியுமே சேர்த்து கொலை பண்ணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சண்டை போட்ட அர்ச்சனா அப்புறம் ஃபேமிலி வந்துட்டு தனியாக இருந்திருக்காங்க. யூவிகா அப்புறம் நவீன் வந்துட்டு தனியாக இருந்ததுனால இப்போ அர்ச்சனா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே யூவிகாவுக்கு தெரியாது, நவீனுக்கும் தெரியாது. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யூவிகா அவங்க தம்பிக்கு சீக்கிரட்டாக கால் பண்ணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நைஸாக பேசி அவங்க டே டு டே லைஃப்பில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொலையை நவீன் மட்டும் தனியாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நவீன் வந்துட்டு அவங்க கூட சில பேர்த்த வந்துட்டு கூட்டு சேர்த்துக்கிறான். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீதி 3 பேர். எப்படி கொலை பண்ணலாம், எங்கே வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் தான் யூவிகா அவங்க தம்பி கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சமயத்தில் அம்மாவும் நானும் வந்துட்டு ஓட் பண்ணுறதுக்காக போகிறோம், அம்மா ஓட் போட போகிறாங்க, நான் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லியிருக்கான். இப்போ இந்த தம்பி மூலியமாகவே அவங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க, எந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க, எப்போ வீட்டுக்கு வராங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே யூவிகா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே நவீன் கிட்டயுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக டிரைவர் அனுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை ஓடு அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விட்டு அவரும் ஓடிடுறாரு. அந்த இடத்துல இவங்க பிளான் பண்ண மாதிரி அர்ச்சனா மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான முறையில் இறந்து போயிடுறாங்க. இதுதான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அர்ச்சனாவை கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண அந்த ஆயுதங்கள், அதாவது கத்தி, இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த கொலையை பண்ண அந்த 4 பேர் நவீனோட சேர்த்து அவங்க எல்லாருமே அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ், அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ண அந்த சமயம் அன்னைக்கு அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸில் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அர்ச்சனாவுடைய பிளட் சாம்பிள் வந்துட்டு இருந்திருக்கு. அதனால இவங்க தான் இந்த கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி 100% கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த 5 பேருமே கூட்டு போயிட்டு கோர்ட்டில் நிறுத்துறாங்க. 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருந்திருக்காங்க. யூவிகா இந்த கொலைக்கு பிளான் பண்ணி தந்தது. இந்த கொலை பண்ண அந்த 4 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 302 வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க, அதாவது கொலைக்கான செக்ஷன். இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆயுள் கால தண்டனை கிடைக்குது. இதில் யூவிகாவுக்கு மட்டும் பிளான் மட்டும் தான் பண்ணி தந்திருக்காங்க. கொலையில் அவங்க டைரக்டாக ஈடுபடல அப்படின்றதுனால, அதுவும் போக அவங்களோட ஏஜ் இது எல்லாத்தையுமே கருதி அவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி ஜெயிலில் வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த கேஸில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். யூவிகா அப்புறம் நவீன் இவங்க 2 பேருமே அர்ச்சனாவோட வீட்டில் சேர்ந்து தான் இருந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக யூவிகா அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் நவீன் என்னுடைய அம்மா வந்துட்டு அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ தப்பா தெரியுது, வந்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதை பத்தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூவிகா வந்துட்டு நம்ம வந்துட்டு தப்பிச்சுக்கணும், நாளைக்கு எதனா பிரச்சனை வந்தா நம்ம இதுல இன்வால்வ் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நவீன் மட்டும் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்றத கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இதுல இருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, யூவிகா வந்துட்டு லைட்டா மேனிப்புலேட் ஆயிருந்திருக்கலாம், ஆனா யூவிகாவுக்குமே அந்த சொத்து வேணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு தனியாவே இருந்திருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா யோசிச்சு பார்க்கறப்ப தன்னோட தம்பியை கொலையே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பா யோசிச்சிருக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 வயசு தான் அவங்க தம்பிக்கு டிஃபரெண்ட். சின்ன வயசுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அவங்க தம்பியை பார்த்து தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அம்மா அப்பாவுடைய பாசம் கிடைக்கல அப்படின்னாலும், அம்மா வந்துட்டு பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னாலும் கூட தான் வந்துட்டு தம்பியுமே இருந்திருக்கான். அப்ப இந்த பொண்ணு ஃபேஸ் பண்ண அதே சுச்சுவேஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஆனா அந்த பையனை சேர்த்து தான் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னாலே இவங்க அந்த பையன் மேல கொஞ்சம் கூட பாசத்துல இல்ல, பணம் தான் அவங்களுக்கு மெயினா இருந்திருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது. இந்த கேஸ்ல எந்த விதத்திலுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்துக்காக பணம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்தியிருக்காங்க. திரும்ப திரும்ப நான் அந்த ரிலேஷன்ஷிப் மேட்டரை பற்றி பேச விரும்பல, ஆனால் அது அநியாயம் தான். இதில் அர்ச்சனாவாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் தான். ஆனால் அதே சேம் டைமில் ஃபோன் பண்ணியோ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நேரில் போயிட்டு அவங்களோட குழந்தைங்களையும் வந்துட்டு பார்த்துக்கணும். எப்பயுமே வந்து குழந்தைங்க நம்ம சொல்கிற விஷயத்த கேட்காதுங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை தான் வந்துட்டு அப்படியே அதுங்க ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாம் தப்பையுமே நம்ம பண்ணிட்டு, அம்மா நான் தான் வந்துட்டு சரியா இல்லை, நான் வந்துட்டு என்னை மாற்றிக்க முடியல, ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ நல்லபடியாக வளரணும் அப்படின்னும். அப்பா நான் சரி இல்லை, நான் வளர்ந்தது எல்லாமே இப்படி தான், என்னால் மாற முடியாது, ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ ஒழுங்காக வளரணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அந்த குழந்தைய கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ பெரியவங்க, உங்களாலேயே ஒரு விஷயத்த மாற்றிக்கிறதுக்கோ ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியில் வர்றதுக்கோ முடியல. அப்போ டக்குன்னு எதுவுமே புரியாமல் டக்குன்னு டிசிஷன் எடுக்கக்கூடிய அவங்க வந்துட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கும், அந்த மேரேஜ் லைஃப் வந்துட்டு டாக்ஸிக்காக இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட
வந்து குழந்தைங்க இருக்குது, நம்ம இன்னொரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறோம் அப்படின்றப்ப நம்ம அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு ப்ராப்பராக அதுங்க கிட்ட பேசணும். நீங்கள் வந்து இன்னொரு லைஃப் வந்துட்டு அமைச்சிக்க கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. ஏன்னா டாக்ஸிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கிறது அந்த ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃப்க்கோ மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்குமே அது பிரச்சனை. அதனால ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில் வந்துருங்க. ஆனால் இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை குழந்தைங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக கன்வே பண்ணி அதுங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிடணும். இல்லைன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு வெளியில் இருக்கிற விஷயத்தை மட்டும் அப்படியே ஒரு மேம்போக்காக பார்த்துட்டு சரி நம்மளும் இப்படி இருக்கலாம் போல, ஒன்றும் பிரச்சனை இல்லையாட்டிருக்கு, ட்ரிங்க் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை போல, டக்குன்னு கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை போல அப்படின்றத அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நான் ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே இந்த கேஸ்குள்ளே ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால எல்லாத்தையுமே வந்துட்டு குழந்தைங்க கிட்ட எந்த லிமிட்டில் கன்வே பண்ண முடியுமோ அந்த லிமிட்டில் கன்வே பண்ணிவிடுங்க. எந்தெந்த ஏஜில் எதை பற்றி பேசணுமோ அது எல்லாத்த பற்றியும் பேசுங்க. நான் பட்ட கஷ்டம் வந்துட்டு என் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, அதுங்க கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வேறு மாதிரி தான் வளரணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பின்னாடி நீங்கள் இல்லாத டைமில் அந்த குழந்தை வந்துட்டு இந்த பூமியில் பயங்கரமாக கஷ்டப்படும். அதனால தயவு செஞ்சு சொல்லி வளர்த்துங்க. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.